அது 2 crores இல்ல 20 crores இல்லன்னு நமக்கு தெரியாது. அவங்க போடுவாங்கப்பா. 2 கோடி என்ன 5 கோடி 500 கோடி கூட போடுவாங்க அவங்க நெக்லஸ். நம்ம போட முடியுமா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி செட் ஆல் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த செட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் இமேஜ்ல காமிச்சு போட்டுப்பேன் பாருங்க, அது அழகா இருக்கும். இந்த செட் வாங்கினதுக்கான ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி இந்த மாதிரி செட் நான் வாங்கியிருக்கேன் சவுகாப்பேட்டில் ஆல்ரெடி. இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே மட்டும் ஒரு பிங்க் கலரில் ஸ்டோன் இருக்கும். இங்கே மட்டும் பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கும், ஆனால் கீழே இந்த ஃபால்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த தொங்கட்டம் அது இருக்காது. இந்த இயரிங்லும் அந்த தொங்கட்டம் இருக்காது. இது வரைக்கும் தான் இருக்கும், நல்லா இருக்கும். அதெல்லாம் வெயிட்டாகவே இருக்கும். ஆக்சுவலி அது வந்து அரௌண்ட் 2000 மேலே தான் அது இருந்துச்சு. ஆனால் நாங்கள் ரொம்ப ரொம்ப பார்த்து வாங்கினது. அதே போல் வந்து அது இந்த கோல்டுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லி வாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பார்த்து தான் வாங்கினேன். பட் ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மீஷோவில் 210 தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வாங்கின செட்டு மாதிரியே இருக்கே, ஆனால் 210 தான் இருக்குது. பட் எதுக்கும் வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு தான் வாங்கினேன். குவாலிட்டி வைஸில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பட் கம்பேரிங் டு தட் பீஸ் எப்படின்னா, கொஞ்சம் இந்த கவரிங் கோல்டு ஃபினிஷிங் கொடுக்குது. ஆப்வியஸாக 2000 ரேஞ்சுக்கும் 200 ரேஞ்சுக்கும் கம்பேர் பண்ணால் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்க தான் செய்யும். பட் ஸ்டில் இது வந்து அவ்வளோ குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்க்கும்போது நீங்கள் 200 பீஸ்ன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் நம்பவே மாட்டேன். 200 ருபீஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா இது யாராலும் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. கலர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கோல்ட் கவரிங் மாதிரி இருக்கே தவிர மற்றபடி எதுவுமே இதில் வந்து டிஃபால்ட் நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஃபினிஷிங்காக கூட அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 210க்கு தானம் வாங்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் மோர் ஓவர் இந்த வேர் பண்ணி கட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். அழகாக இருக்குல்ல? ஆனால் என்னென்னா இங்கே பாருங்க, இந்த கோல்டுக்கும் இந்த கோல்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு. பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் இதோட அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா செய்யுது. எதுக்கு நம்ம டவுட், இதையும் நம்ம போட்டு பார்த்துக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும் ஃபுல்லாக. இப்போ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஹைட்டாகவும் இருக்குது. அண்ட் வேணால் நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம், இப்படி கூட நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால நம்ம வேணும்னா ஷார்ட் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம லாங்காகவே வச்சுக்கலாம். நம்ம இதோட பார்க்கும்போது அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. 210க்கு தானே வாங்கலாம், அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. மஸ்ட் பை சொல்லலாம், ஒர்க் ஃபார் மணின்னு சொல்லலாம். இது வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நம்ம செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கர் செட் தான் நான் சூஸ் பண்ணது. ஆக்சுவலி இந்த வீடியோ நிறைய சோக்கர் செட் நான் வாங்கியிருப்பேன். நான் ஃபெஸ்டிவல் சீசன் அண்ட் வெட்டிங் சீசன்ஸ் வரதுனால தான் நான் இப்போலாம் சூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் மோர் ஓவர் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் வந்து நான் சூஸ் பண்ணேன் எல்லாத்தையும். நான் இது எதனால பிடிச்சிருந்தா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சேன் நான். ஏன்னா டிசைனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இந்த ஜுவல் ஒன்று இந்த கேரா ஜுவல்லர்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி லைட்டாக இருக்கு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கலரும் வந்து இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. அண்ட் டிசைனும் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, அந்த பானை டிசைனா இல்லை பூ டிசைனா இல்லை எப்படின்னு சொல்கிறது தெரியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்துச்சு. இந்த மாதிரி செட் நான் பார்த்தது இல்லை இந்த டிசைனில். சொன்னதான் நான் சூஸ் பண்ணேன் நான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 171க்கு தாராளமாக வாங்கலாம் ஒரு சோக்கர் செட்னா. அண்ட் இது கொஞ்சம் நல்லா கழுத்து நிறைஞ்ச மாதிரியும் இருக்குது. இதுவும் இயரிங் பாருங்க நல்லா இருக்கு. ஸோ இயரிங்ஸ் பாருங்க நல்லா இருக்கு. இதில் என்ன ஒரு டிஃபால்ட்னா, இது வந்து இந்த கீழே இருக்க பாட்டம் வந்து ஷேக் ஆக மாட்டேது, ஸ்டபனாக இருக்கு. அதே மாதிரி இந்த டிசைனிங் இருக்கிறதுனால அது முன்ன பின்ன போகல, அவ்வளோ ஆடலை. கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி இருந்தால் காதுக்கு போடுற தோடே அழகாக இருக்கும். ஸோ இது 171க்கு ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். நல்லா இருக்குல்ல? அவ்வளோ ஒன்றும் டூப்ளிகேட்டாக தெரியலப்பா, நல்லா தான் இருக்குது. இது வேர் பண்ணி ஃபுல் செட்டு வேர் பண்ணிடலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. தலையில் போடும்போது நீங்கள் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் போடாதீங்க, கண்டிப்பாக தலையை களைச்சிடும். அது இல்லை மூஞ்சில் இருக்க மேக்கப்பையும் களைச்சிடும். கொஞ்சம் நீங்கள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நெக்லஸ் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, சோக்கர் செட் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி வந்து எனக்கு இல்லை செட்டில் வந்து டிஃபால்ட்டாக தெரியல, நல்லா இருக்கு. நல்லா கழுத்துல நிறைஞ்ச மாதிரி இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரெடி ஆகி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு இப்போதைக்கு. இல்லை
என்ன பிடிச்சிருக்கு 170 தாராளமாக வாங்கலாம். அண்ட் இது வந்து டூப்ளிகேட் மாதிரியும் தெரியல. தாராளமாக வந்து சிம்மு சொல்லுவார், தெரியும் 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 தெரியாது அப்படின்ற மாதிரி. இது தெரியாது கண்டிப்பாக. அந்த மாதிரி தான் இந்த லுக்கில் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நத்திங் பட் இது ஒரு பெரிய செலிபிரிட்டின்னு சொல்லலாம். அண்ட் பிஸ்னஸ் உமன் அண்ட் ரிச்சஸ்ட் உமன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு லேடி போட்ட செட்டு தான் இது. ஆப்வியஸாக நீங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. மணி வேர் பண்ண ஒரு செட்டு தான் இது. ஆக்சுவலி அவங்க வந்து டைமண்ட் வேர் பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக இது வந்து இது லுக்கல் லைக் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரியேன்ற மாதிரி ஒரு செட் இது இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்து இன்டென்ஷனாக தேடலை, நான் அந்த மாதிரி வாங்கணுன்றதுக்காக. நான் சூஸ் பண்ணும் போது தேடும் போதுலாம் கிடச்சிது, அவங்க ஃபோட்டோ போட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்றதுக்காக தான் நான் இதை வந்து சூஸ் பண்ணேன்னு. ஏன்னா ரிவ்யூஸும் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் சூஸ் பண்ணேன்னு. சரி போடாமல் நான் இப்படி இருக்குது. ஆப்வியஸாக அவங்க பெரிய பெரிய டைமண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இது லுக் அண்ட் லைக் தான் இது. ஸோ அதனால நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க முடியாது இதில். இது ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 254 தான். அது 2 crores இல்லை 20 crores இல்லைன்னு நமக்கு தெரியாது. இது 254 தான். அவங்க போடுவாங்கப்பா 2 கோடி என்ன 5 கோடி 500 கோடி கூட போடுவாங்க அவங்க நெக்லஸ். நம்ம போட முடியுமா? ஆனால் கொஞ்சம் மொக்கே தெரியுமோ, டூப்ளிகேட்னு தெரியுமோ தெரியலை. போட்டு பார்த்துடலாம். எஸ், நம்ம காமிக்கு ஏதாவது போட்டு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கா இல்லையா நம்ம ஒரு திருப்தியாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ 254க்கு இது வாங்கலான்னா வாங்கலாம். பட் கொஞ்சம் தெரியுது டூப்ளிகேட்டுன்னு தெரியுது. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் பார்த்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு சோக்கர் செட் தான். இந்த வீடியோ கொஞ்சம் நிறைய சோக்கர் செட்ஸ் இருக்கும். ட்ரெடிஷனல் ஜுவல்லர்ஸில் சோக்கர் இல்லைனா ஆரம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சாரி. இது எனக்கு வந்தப்போ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எனக்கு சாரி, எனக்கு இமேஜில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வந்தப்போ எனக்கு என்னமோ எனக்கு ரொம்ப கோல்ட் கவரிங் மாதிரி தெரியுதோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 349. 349க்கு ஏன்னா அது கட் கட்டாக தெரியுது, அசிங்கமாக தெரியுது அவங்களுக்கு. கட் 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 கட்டாக தெரியுது, எனக்கு தெரியுது சீரியஸாகவே. ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றுத்துக்கு மேலேன்னு இருக்கிறதுனால எனக்கு நல்லா டிசைன் தெரியுது. இந்த ஃபினிஷிங் அவங்க கொடுக்காத மாதிரி இருக்குது, ஏன்னோ தானோன்னு வச்ச மாதிரி இருக்குது. 349க்கு ஓகேவா இல்லைன்னு எனக்கு தெரியல சீரியஸாக. எனக்கு நான் போட்டு பார்த்தா தெரியும், நான் போட்டு பார்த்துறேன். இயரிங் ஒரு பீகாக் இதில் இருக்குது. பார்க்க எப்படி பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஏன் எனக்கு நேரில் பார்க்கும்போது, நான் ஃபோட்டோவில் பார்க்கறதுல தெரியுதா, நான் பார்த்தா நல்லா இருக்குமான்னு தெரியல. நல்லா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. 349க்கு ஓகே தான் நினைக்கிறேன் நான். நல்லா இருக்குது, இன்னும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எதுவும் குத்தலை, எதுவும் பண்ணலை, கரெக்டாக இருக்குது. வாங்கலாம். நல்லா ஃபெஸ்டிவல் வேர் கொடுக்குது, என்னமோ நல்லா ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது ஒரு குந்தன் செட் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஆப்வியஸாக நம்ம ட்ரெடிஷனல் ஜுவல்லர்ஸ்னால் ஒரு குந்தன் செட் இல்லாமல் இல்லையா. இது நல்லா ஹெவியாக தெரிஞ்சது. ஆக்சுவலி இந்த செட்டு வந்து நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, சில பேர் போட்டு ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு நல்ல லாங் ஸ்கர்ட்டு, நல்ல லெஹங்கா மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு, அது ஆனால் சில்க் மாடலில் இருக்கும் அந்த ஸ்கர்ட்டும் அந்த ஷர்ட்டும். அது போட்டு அதுக்கு மேலே இது பேர் பண்ணால் வாவ்னு இருக்கும். இந்த ஒரு ஆடில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த ஆடில் கூட அவங்க போட்டிருப்பாங்க. நான் முடிஞ்சால் அதோட பிக்சர் வேணால் நான் அதில் ஆட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். இவ்வளோ ஹெவிப்பா, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஐ மீன் இது ரேஞ்ச் எவ்வளோனா 540. கம்பேர்ட் டு நம்மக்கிட்ட இது இருக்குது பார்த்ததுல வந்து 540 இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி இது. ஆனால் சீரியஸ் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் திரும்பி இருக்கும்னு நினைக்காதீங்க, போட்டோன்னே நின்றும் நம்மளுக்கு. இது பேலன்ஸ் ஆனாலும் இப்படி திரும்பிட்டு இருக்கு. இதை நான் போட்டு கட்டிடுறேன். இயரிங் வந்து அதான் நான் சொன்னேன், ஆல்ரெடி சொல்லிப்பேன் நான், நெக் பீஸ் வந்து ஹெவியாக போனீங்கன்னா இயரிங் ரொம்ப சட்டிலாக போயிடுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சட்டிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க, சட்டிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேர் பண்ணி காட்டுறேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல். நல்லாயிருக்கு. இவ்வளோ ஒரு ஹெவியான செட்டப்பா, என் கழுத்து சீஸா வலிக்கிற மாதிரி இருக்கு. அதில் என் கழுத்தில் ஒரு பேகை மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. வா பாருங்க எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக இருக்குது, எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. 500க்கா இதுன்ற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ கொஞ்சம் செட்னாவே ஒரு அழகில் எவ்வளோ நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்குது, ரொம்ப ஹெவியாக காட்டுது. ஒரு 500 பீஸுக்கு எவ்வளோ தாராளமாக வாங்கலாம். நான் சீதா சொல்கிறேன், இதுவே நம்ம வந்து வெளியே போய் வாங்கினோன்னா 1000+ தான் இருக்கும். நல்லா இருக்குது, ஃபினிஷிங்லாம் எந்த டேமேஜுமே இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஆக்சுவலி. பா அழகாக இருக்குது. இப்போ காலர் வச்சு ஷர்ட்லாம் போடான்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலர் மேலே விட்டுட்டு போட்டுப்பாங்க, இல்லை காலர் இவ்வளோ தூரம் போடாமல் உள்ளார வச்சுப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். அதுக்கு இயரிங் போட மாட்டாங்க, இயரிங் போடாமல் ஃப்ரீயாக விட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் கிடச்சா நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி காட்டுறேன். தாராளமாக இது வந்து நம்ம மஸ்ட் பைன்னு சொல்லலாம் 500 ருபீஸ்க்கு. நீங்கள் நினைக்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த செட் தான். இது வந்து அந்த 3 லேயரில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு தான் இது. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, முகப்பு மாதிரி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வாங்கினேன். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 249 தான். ப்ரீவியஸாகவே நான் அமௌண்ட் ரேஞ்ச் சொல்லிடுறேன், 249 தான். பட் என்ன இந்த கொஞ்சம் இந்த கவரிங் கோல்டு மாதிரி தெரியுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு அகைன் ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த பிங்க்லாம் அந்த அளவுக்கு அந்த கலரில் இருக்கு, தெரியுதா? நான் வேர் பண்ணி காட்டுறேன். 240க்கு இது ஓகேவா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, நல்லா நல்ல ஹோல் செட் நல்லா இருக்குது. எஸ் 249க்கு தாராளமாக வாங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இதுவும். என்ன எனக்கு இந்த சொன்ன மாதிரி அந்த கவரிங் கோல்டுன்றத அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் காட்டுது நம்ம நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஒயிட் பேர்ல்ஸு அண்ட் இந்த பிங்க் ஸ்டோன் அந்த கோல்டன் கலர் அதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாம். பட் குவாலிட்டியாக கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக ப்ரைஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் லுக்ஸ் குட், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒயிட் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வச்ச ஒரு நெக்லஸ் செட் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த கலர். எனக்கு அந்த ஒயிட் ஸ்டோனில் அண்ட் அந்த பிங்க் கலர் ராயல் பிங்க் பாருங்கள், அது ஒரு நல்ல பேபி பிங்க் அழகாக இருக்குது. அதான் நான் சீஸாக சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பிட் காஸ்ட்லி தான், 591 இது. ஏன்னா அந்த கலருக்காக கொடுக்கலாம், அந்த பீஸ்க்காக கொடுக்கலான்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான செட் தான் இது. கண்டிப்பாக லெஹங்காக்கு போடலாம் இது, அண்ட் வந்து ஒரு டிசைனர் சாரீக்கு போடலாம், அந்த மாதிரியான செட்டு தான் இது. ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேர் கவுன் கூட பார்த்தீங்களா, அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி செட்டு தான் இது. எஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேர் பண்ணி காட்டிடுறேன். சி இப்போ இதுதான் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்குது. இது இன்னும் நான் டிசைனர் வேர்க்கெலாம் போட்டுட்டு தான் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கும், லெஹங்கா போட்டு தான் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸாகவே. ஏன்னா அந்த ஃபினிஷிங் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்க்க ரொம்ப கிளாஸியாக எலகண்ட்டாக இருக்குது. இது மட்டுமே போதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஃபீட்டில் வந்து நம்ம ஒரு டிசைனர் சாரீ கட்டிட்டு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு. இது ஆக்சுவலி அந்த மாதிரியான பீஸ் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம வந்து ஒரு சோக்கர் செட் தான் பார்க்க போகிறோம். அகேனா இந்த சோக்கர் செட் வந்து ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு தான் வாங்கினேன். பட் எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எனக்கு இது வாங்கினது. ஏன்டா வாங்கணுன்னு இருக்க மாதிரி இருக்குது. வெயிட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இதோட மோல்டிங் ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு பார்க்க எனக்கு இன்னமும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் தெரியல, அகெயின் எனக்கு வேர் பண்ணால் தான் தெரியும். எனக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வேர் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பீஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ தெரியல, எனக்கு வேர் பண்ணி காட்டுறேன் நான் எப்படின்னு பார்த்துடலாம். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 320. சோக்கர் செட் வந்து இதுதான் அதுக்கானது, அதுக்கான சோக்கர் செட் இதுதான்.
தெரியுதா உங்களுக்கு அந்த டிசைன்ஸு? நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அட் டைம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஒரு தாட்டா இருக்கு. ஏன்னா இதுல என்ன எனக்கு ஒரு டிஃபால்ட் தெரிஞ்சுன்னா, அங்கங்க கோல்ட் ஃபினிஷிங் இருக்கு, அங்கங்க வந்து மேட்டிஃபையா இருக்கு, அங்கங்க வந்து அந்த ஆன்டிக் செட்ல இருக்கு. ஆன்டிக்னா அந்த பிளாக் ஃபினிஷிங் கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது நான் எதை எடுத்துக்கிறது? ஒரு ஒரு அங்கங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் தெரியும். இந்த லக்ஷ்மி இங்க பாருங்க, இந்த லக்ஷ்மி கிட்டே பாருங்க, நீங்க முகம் ஃபுல்லா கோல்ட்ல இருக்கா, இந்த இடுப்பு கிட்ட எல்லாம் பாருங்க ஒரு பிளாக் ஃபினிஷிங்ல இருக்கு, இங்கெல்லாம் மேட் ஃபையா இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது எனக்கு இந்த செட்ல. ஸோ எதுக்கும் நம்ம வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். நம்ம தெரியுதுல ஒரு மாதிரி இந்த கோல்டு கவரிங்ன்ற மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செட்டு எப்படின்னா, இது முத்துமணி மாலைன்னு சொல்லிட்டு, முத்துமணி மாலை, இது சாரி எவ்வளோ கேவலமாக இருக்கும்னு தெரியும், மன்னிச்சிடுங்கள். அந்த மாதிரியான செட்டு தான் இது. இது வந்து இது பெரியவங்களும் போடுவாங்க, சின்ன பசங்க சிம்பிளாக போடணுன்னாலும் போடுவாங்க, அந்த மாதிரியான செட்டு தான் இது. ஸோ அதான் நான் சூஸ் பண்ணேன். இது ரேஞ்ச் பார்த்தா 331. அதே மாதிரிக்கான இயரிங் தான் இது. இதே மாதிரி இயரிங் தான். இது கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டு ஃபினிஷிங் தெரியுது, கவரிங் கோல்டுன்னு. வேர் பண்ணி காட்டிடுற அப்படின்னு பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது ஆக்சுவலி, நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கோயிலுக்கெலாம் போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தாராளமாக போகலாம். நல்லாவும் இருக்குது, அழகாக இருக்குது, ஒரு நல்ல கிராண்டாகவும் இருக்குது. அட் அ டைம் வந்து ஒரு சிம்பிளான லுக்கும் கொடுக்குது எனக்கு. இது 331க்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஏன்னா அந்த மண்ணிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ரெட் பீட்ஸ் இருக்குது, அந்த ஒயிட் பீட்ஸ் இருக்குது, அண்ட் கோல்டன் பீட்ஸும் இருக்கும் அங்கங்கே. நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்குது நம்மளுக்கு. அது ஈவெண்ட்டோட கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்மி விலை வாங்கணும்னு இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அன்இவனாக இல்லை, கரெக்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செட்டு தான். இதில் ஆக்சுவலி நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு ராயல் ப்ளூ இருந்துச்சு, லைட் ப்ளூ இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பிங்க் இருந்துச்சு, அந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக வந்து இந்த மெரூன் பிடிச்சிருந்து. பர்சனலாக மெரூன் எதுக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இது காமனாக எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம், எல்லா சாரிக்கும் போடலாம், அதனால தான் இது நான் சூஸ் பண்ணேன். நான் சுடிதார்ஸ்க்கும் நிறைய பேர் போடுறாங்க, கவுன்ஸ்க்கும் நிறைய பேர் போடலாம், இது தாராளமாக போடலாம். அந்த மாதிரி செட்டு தான் இது. சாரி சிம்பிளாக நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கவுனுக்கு நீங்கள் கிராண்டாக வேணால் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். மல்டிபிள் யூஸ் தான் இது ஆக்சுவலி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 133 தான், தாராளமாக வாங்கலாம். இதோட இயரிங் ரொம்ப 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 சின்னது, தாமரை டிசைன். இதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் எந்த தாமரை டிசைனும் இல்லை, பட் எதனால தாமரை டிசைன் வந்து ஓகே 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 சாரி, இந்த பீட்ஸ் இடையில ஒரு கோல்டன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது ஒரு தாமரை ஃபினிஷிங்காக இருக்குது, அதனால கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். பட் கீழே வந்து மலர் டிசைனு, சைடில் பீக்காக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த கீழே இந்த முத்து, இந்த நடுவில் முத்து கொடுத்துருக்காங்க, இந்த பீட்ஸு அண்ட் இந்த மெரூன் கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. 133 தாராளமாக நினைக்கிறேன். இது அகைன் நான் வேர் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பார்த்தலாம். இயரிங் மட்டும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. நான் பேசிக்காக இந்த மாதிரி நான் வேர் பண்ண மாட்டேன், ரொம்ப சின்னதாக நான் நல்லா பெருசாக தான் நான் வேர் பண்ணுவேன். பட் ஸ்டில் எனக்கு நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருக்குது. எனக்கு சின்ன செயின் ஒன்று போட்டோடனே, இந்த டாலர் வச்சு இந்த செட் போட்டோடனே எனக்கு இன்னமும் செம்மையாக ஃபீல் தெரிகிற மாதிரி இருக்கேன் நான். டிவோஷனல் சைடில் மாதிரி தெரியுது எனக்கு. கோயிலுக்குலாம் போகும்போது சரி, பெரியவங்களாம் போட்டுட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தெரியுது எனக்கு. மேபி இந்த கலருக்கான ட்ரெஸ்ஸை நான் வேர் பண்ணி போட்டிருந்தா இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சாரீக்கும் இந்த செட் ஆகாத மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு. 133க்கு தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது ஒரு நல்ல பெரிய கிராண்டான செட்டு தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரினாலே ஆரம் தான். ஆரம் இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி இருக்குமா, அதனால தான் நான் ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரியில் இது ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 474 தான். எஸ், 474 தான். நல்லா இருந்துச்சு. இது ஒரு ஆன்டிக் செட்டில் இருந்துச்சு, அதான் நான் சூஸ் பண்ணேன் நான். ஐ மீன் ஆன்டிக் செட்னா அங்கங்கே பிளாக் கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரியான செட்டு தான் இது. 474 தாராளமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள், காட்ட போகிறேன். அதான் நல்லா இருக்குல்ல. கீழே இந்த மெரூனுங்க நடுவில் ஒரு டாட்ல க்ரீனு, கீழே ஒயிட் கலர் முத்து, அழகாக இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப இதுவாக இல்லாமல் நல்லா இருக்கு. அண்ட் இந்த செட் பாருங்க,
இதுதான் உங்களுக்கு இது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் தான் ஆக்சுவலி ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துச்சு எனக்கு. இந்த ஸ்டோன் கலர்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ரீவியஸாக பார்த்த ஒரு செட்டில் வந்து பிங்க் கலர் வந்து ரொம்ப டல் பிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான பிங்க்ல இருக்கு. அண்ட் க்ரீனும் நல்லா க்ரீனில் இருக்குது. அதனால தான் நான் சூஸ் பண்ணேன். பட் தேங்க் காட் அதே மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வேர் பண்ணி கட்டாயம் பார்த்துலாம். அண்ட் நம்மளோட வீடியோஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சிஸ்டர் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இந்த ஹால் போடுங்க, இந்த ஹால் போடுங்க, ஃபுட்வேர்ஸு, ஜீன்ஸு, லெகின்ஸு, பலாசோஸு அண்ட் ஜுவல்லரி செட்டு அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் கண்டிப்பாக நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா அப்கமிங் வீடியோஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு நான் சப்போர்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட வீடியோக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறதே எனக்கு அதிகன்ற மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா ஐ கேன் ஃபீல் தட் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் சொல்லி சொல்லி நான் இது பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 வியூஸ் வந்தாலே 10 வியூஸ் வந்திருக்கா, நம்ம வீடியோ 10 பேர் பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் 5 பேர் தானே இருக்கோம், எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, 10 பேர் 5 பேர் பார்த்துருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப்னஸ் கிரியேட் ஆச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் போகுது, 600 வியூஸ் போகுது. அண்ட் என்னோட ஒரு ஹையஸ்ட் வியூஸ்னால் பார்த்தீங்கன்னா 90K வியூ வரைக்கும் போயிருக்கு. அது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் தாராளமாக எனக்கு வந்திருக்காது இந்த ரீச்லாம். எனக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோஸ்லாம் இருந்து பார்த்ததால எனக்கு அந்த வீடியோஸ்லாம் 90K அண்ட் 50Kலாம் போயிருக்கு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா எப்படி ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்கிறது எனக்கு தெரியல. நான் சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாளைக்கும் ஒரு கே இன்க்ரீஸ் ஆனாலும் எங்கள் அக்கா கிட்ட, அம்மா இங்கே பாருங்க, எங்கள் அக்கா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே, இங்க பாருங்க 1K அதிகமா இருக்கு, இங்க பாருங்க எத்தனை லைக் வந்திருக்கு, இங்க பாருங்க எத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, இங்க பாருங்க எவ்வளவு ஆசையா ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. சீரியஸா நான் ஒருத்தரையுமே நான் செரிஷ் பண்ணிப்பேன். என்ன நானே ஹாப்பியா ஆகிப்பேன் நான். ஏன்னா நீங்களாம் சொல்றது நானுமே ஒருத்தவங்ககிட்ட ஒரு கமெண்ட் பண்றேன்னா யூடியூப்ல நான் கமெண்ட் பண்ணுவேன். சீரியஸா எனக்கு ஒருத்தவங்ககிட்ட ஏதாவது வில்லிங்கா இருந்துச்சு, ஏதாவது ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவேன். இது நல்லா இருக்கு, உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்டயோ இல்லை கொலீக்ஸ் கிட்டயோ நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் எனக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே எனக்கு பல்மடங்கான சப்போர்ட் உங்ககிட்ட தான் எனக்கு வேணும். கண்டிப்பாக இந்த சேனல் எனக்கு இன்னும் ஹையாக போகணும், இன்னும் பெருசாக ஆக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே போல் நீங்கள் என்னென்ன மாதிரி பார்க்க விரும்புகிறீங்க? கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்கணுமா, இல்லை நீங்கள் வெளியே போகிறதுலாம் நான் காட்டணுமா, இல்லை ஏதாவது பர்ச்சேசிங் போகிறது, இல்லை கெட் ரெடி ஆகிறது, அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணுமான்றதை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட விருப்பம் தான் நான் செய்ய முடியும். நான் என் விருப்பத்துக்கு நான் செஞ்சால் நீங்கள் பார்க்குறது கஷ்டம் இல்லை. அதனால் உங்கள் எது விருப்பமோ அது மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் செய்வேன். இன்னும் என்னோட ஆசைக்கு நான் செய்யறதை விட ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிறாங்க, நம்மளை ரொம்ப என்தூ பண்ணுறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க தேவைக்கு நம்ம செய்யும் போது இன்னொரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. அந்த மாதிரியான ஹாப்பினஸ் தான் எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நான் செய்கிறேன். நான் எஸ் நம்ம இந்த ஒரு செட்டை போட்டு பார்த்துடலாம். சரி எவ்வளோ அழகாக ஹெவியாக இருக்குல்ல. ஒரு பிரைட் மாதிரியே நான் ஒரு ஃபீல் ஆகிறேன். நான் ஒரு மணப்பெண் மாதிரி நான் ஃபீல் ஆகலை. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, மணப்பெண்ணா இந்த கல்யாணம் பண்ணிக்கிற போற மாதிரி நான் சொல்ல, அந்த மாதிரி அலங்காரத்துக்கு சொல்றேன். நான் அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு ஜுவல்லரி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இயரிங்கா இருக்கட்டும், ஆரமா இருக்கட்டும், எனக்கு பிளவுஸா இருக்கட்டும், சாரியா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ஹெவியாக கிடது. என்ன ஒரு நெத்தி சுட்டி மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. பேங்கிலும் ஒரு அளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பேங்கில் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்றது ஒரு பிரைட் ஃபீல் எனக்கு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி இருக்கு. எனக்கு நல்ல இல்லை ஒரு பிரைட் மெய்ட்ஸ் இல்லை பிரைடோட சிஸ்டர்ஸ் அந்த மாதிரியான ஃபீல் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி நல்லா ஹெவியா இருக்கு இந்த செட். எனக்கு 474க்கு தாராளமாக வாங்கலாம், ஒரு மஸ்ட் பை நான் சொல்லுவேன். நான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு. 474க்கு நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப தாராளமாக 474க்கு தரலான்னா தாராளமாக நாங்களாம் வாங்கிடுவேன். நான் ஒன்றுக்கு 10 வாட்டி நான் பார்ப்பேன், ஒன்றுக்கு 10 தடவை யோசிப்பேன். ஏன்னா நம்ம காசு ஒரு 10 ரூபா போடுறதாலும் நம்ம யோசிக்கணும். நம்ம அந்த மாதிரி தான். ஸோ பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கணும்னா இது தாராளமாக வாங்கலாம். லோ பட்ஜெட்டாக தான் இருக்குது என்கிட்ட, எனக்கு இந்த மாதிரி செட்டு வேணும், ஆனால் என்ன ஸ்டில் எனக்கு கிராண்டாகவும் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வேணும். ஒரே ஒரு செட்டு 400 470 தான், 500க்குள்ளே தான், பிலோ 500க்குள்ளே தான். தாராளமாக இந்த செட்டை நம்ம போயிடலாம். நம்ம
மறுபேச்சே இருக்க வேணாம். அந்த மாதிரி இருக்கு எனக்கு இந்த செட்டு. எனக்கு ரொம்ப 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 சீரியஸாக பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே கொடுத்த சப்போர்ட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் அதிகமாகவே தேவைப்படுது. எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கா நான் ரொம்ப 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 நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்த செட்டெல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க அண்ட் எதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்றதே எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அவங்க மறக்காமல் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.